ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குவார்ட்டர்லி எக்ஸாமோட மார்க் நிறைய பேருக்கு இப்போது கிடைச்சிருக்கோம் இல்லையா? ஒரு சில பேருக்கு வந்து மார்க்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு 7th அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது உங்களோட மார்க் தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, குவார்ட்டர்லியோட மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அந்த மார்க்கு நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக இல்லையா அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இல்லையா? நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் இவ்வளோ தான் படித்தேன், அது கரெக்டான மார்க் வந்திருக்கு அப்படின்னா ஓகே, ரைட்? அப்படி இல்லை, நான் நல்லா படித்தேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், ஆன்சரும் நல்லா எழுதுனேன், ஆனால் மார்க் கம்மியாக இருக்குன்னா எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்க்கணும். சரியா? உங்கள்கிட்ட ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ஆன்சர் ஷீட் கொடுக்கும்போது அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். 1 மார்க்கில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், சரிங்களா? 2 மார்க்கில் எவ்வளோ, 5 மார்க்கில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இனி காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மேக்ஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. 1 வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா எழுதியிருந்தேன், 5 மார்க்ஸும் நல்லா எழுதியிருந்தேன். 2 மார்க்கில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதனால எனக்கு மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறேன். எந்த இடத்துல நம்மளோட மார்க் குறையுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? அந்த டாபிக் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ 2 மார்க்கே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பயந்து 5 மார்க்கு தான் பெருசு, 5 மார்க் படிக்கணும், பெரிய கொஸ்டின் படித்து 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விட்டுருப்போம். அதனால 2 மார்க்குக்கு குறைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே டைமில் 5 மார்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 மார்க்கில் தான் கம்மியாச்சு, 2 மார்க் மட்டும் படித்து அடுத்த எக்ஸாமில் என்ன ஆகும் தெரியுமா? 2 மார்க்கில் நல்ல மார்க் வாங்கிடுவீங்க, 5 மார்க்கில் குறைஞ்சிடும். ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே. சரிங்களா? எல்லா கொஷினுக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம் நமக்கு. உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் மார்க் கம்மியாகுதா, அதை தனியாக எடுத்து வச்சு படிங்க. கிராஃப் ஜியோமெட்ரியில் மார்க் போச்சா, அதை படிங்க. நிறைய பேருக்கு 1 வேர்ட்ஸ்லேயே வந்து 7 மார்க் 8 மார்க் விட்டு வைக்கிறீங்க. 14 மார்க். இது வந்து 11th 12th பொருந்தும். அவங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரும் இல்லையா? இப்போ நான் 10th பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ 11th 12th படிக்கிறவங்களுக்கும் சேம் கண்டிஷன் தான். 1 வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. அப்போ 1 மார்க்லேயே ஒரு 7 மார்க் போயிடுச்சுன்னா வைங்களேன், உங்களுக்கு டோட்டல் ரொம்ப கம்மியாகிடும் இல்லையா? ஸோ அதனால் எதுலலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே முக்கியம். அதில் ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா இனி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ட்டு அர்த்தம். இட்ஸ் அ வார்னிங். சரிங்களா? அது ஒரு வார்னிங் கால் நமக்கு. குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து உள்ளதுலேயே கம்மியான போர்ஷன்ஸ், ஈஸியான லெசன்ஸ், இதுலேயுமே நம்மளால் மார்க் எடுக்க முடியலன்னா ஹாஃப் இயர்லியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? யோசித்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி எழுதி பாருங்கள். 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள் ஒரு சம் தெரியலன்னா. அதே மாதிரி 10 கொஷின்ஸ் டெய்லி செலக்டடாக 10 கொஷின்ஸ் எடுத்து டெஸ்ட் எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எழுதணும். 5 கொஷின்ஸ் ஆர் 10 கொஷின்ஸ் நீங்கள் அதுலேருந்து எடுக்கும் போது டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சாப்டர் வச்சு கேட்கும் போது உங்களால் கொஷின் ரீட் பண்ணி ஆன்சர் எழுத முடியுமான்ட்டு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து செலக்டடாக ஒரு லெசனை மட்டும் படிச்சுட்டு ஒரு லெசனை விட மாட்டோம். இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இனி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு பேலன்ஸ் கொஷின் வந்தோன்னா அட்டென்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, மற்ற எல்லா கொஷினையும் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு எக்ஸ்ட்ரா கேர், அவ்வளோதான். அதை மட்டும் படிக்கணுன்ட்டு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் என்னென்னு பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் உங்கள்கிட்ட தருவாங்க இல்லையா? தரும்போது ஆன்சர் பேப்பரில் என்ன மாதிரி டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் ஒன்று எழுதிருக்கீங்க, அடுத்த லைனில் எடுத்து எழுதும்போது மாற்றி எழுதிருக்கீங்க. கொஷினில் ஒரு நம்பர் இருக்குது, ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுது வேற ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு மிஸ்டேக் என்ன பார்த்தேன்னா, ப்ளஸ்ஸு மேலே இருக்குது, அடுத்த லைன் வரும்போது மைனஸாக மாற்றிருக்கீங்க. அண்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மைனஸ், அந்த பக்கம் ப்ளஸ்ஸு. இதை வந்து மாற்றும் போது நீங்கள் மாற்றி எழுதிடுவீங்க. புரியுதுங்களா? அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது சயின்ஸ் மாறாது, ஈக்குவல் டுக்கு அதர் சைட் போனால் தான் மாறும். அதுவுமே தப்பு பண்ணுறீங்க. இதெல்லாம் சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். இது நம்மளோட நிறைய மார்க்ஸை வந்து நமக்கு தெரியாமலே காலி பண்ணிடும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். கவனமாக எழுதுங்க. அண்டு
டூ செல்ஃப் கரெக்ஷன். அதுதான், அது மட்டும்தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து செல்ஃபாக டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது. அது நீங்கள் மாற்றவும் மாட்டீங்க. புரியுதுங்களா? என்னதான் டியூஷன் டீச்சர்ஸோ இல்லை அம்மா கரெக்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம மெயினாக என்ன பார்ப்போம், எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம். இப்போ 50 மார்க்குக்கு வைக்கிறாங்களா, நான் 30 எடுத்திருக்கேன்னா அவ்வளோதான். அந்த 30 மார்க் எதனால் போச்சு அதை தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமோட ஆன்சர் ஷீட்லேயும் அதை தான் நான் உங்களை இப்போ அனலைஸ் பண்ண சொல்கிறேன். 5 மார்க்கில் 3 மார்க் போட்டிருக்காங்களா, எதுக்கு அந்த 2 மார்க்கை லெஸ் பண்ணாங்க, அது தெரிஞ்சால் தானே அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? இப்போ பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோஸ் கேட்டுட்டு இருந்தா கூட உங்கள் பசங்களோட ஆன்சர் ஷீட்டை வாங்கி கோ த்ரூ பண்ணுங்க. 5 மார்க்குக்கு 3 மார்க் போட்டிருப்பாங்க, இல்லை 4 மார்க் போட்டிருப்பாங்க, ஏன் அந்த மார்க் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்ட்டு பசங்களுக்கு சொல்லணும். அது தெரிஞ்சாலும் அடுத்த வாட்டி சேம் மிஸ்டேக் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் அவங்க எழுதுவாங்க, அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என் கிளாஸில். போன வாட்டி கரெக்ஷன் பண்ணும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணானோ அதே தப்பு தான் அடுத்த டெஸ்ட்லேயும் பண்ணுவான். எனக்கே ஞாபகம் இருக்கு, ஏன்னா நாங்கள் தான் கரெக்ஷன் பண்ணுறோம். ஆனால் அவனுக்கு அது ஞாபகம் இருக்காது. இப்போ எங்களுக்கு அது ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம்? கரெக்டா? ஆன்சர் எழுதுறவங்களுக்கு தான் போன வாட்டி இந்த இடத்துல இதை தப்பு பண்ணோமே, இப்பவும் அதே மாதிரி தப்பு வருதே, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற தோணல் வந்தாதான் அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், செல்ஃபாக டெஸ்ட் எழுதுங்க, செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ கரெக்ஷன் பண்ணி வந்த பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, எதில் தப்பு வந்துச்சு, எதில் விட்டோம், இல்லை வேற ஏதாவது கொஸ்டினுக்கு வேற ஆன்சர் எழுதி வச்சிட்டோமா, ஏன் இந்த ஆன்சர் எழுதணும், ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சிருப்போம், அந்த ஹிண்ட் நம்ம தப்பா வச்சிருந்தோம்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அப்போதான் நெக்ஸ்ட் டைம் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமில் மார்க் கம்மியாச்சுன்னா வருத்தப்படாதீங்க. பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். கிளியரா? இதில் மார்க் கம்மியானா பரவாயில்ல. நான் எப்போவுமே சொல்வேன், அகாடமிக்கில் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம், பெரிய எக்ஸாம் குவார்ட்டர்லி, அதில் என்ன மார்க் வந்திருக்குன்னு வச்சுட்டு பசங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்வேன், அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, போன வருஷம் வரைக்கும் நல்லா எடுத்தா, நல்ல மார்க் எடுத்தா, இந்த வருஷம் வந்து இப்படி பண்ணுறான்னா, எப்போவுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸாம் எழுதும் போது நமக்கு வந்து மார்க் கம்மியாக தான் செய்யும். பட் அதை வச்சுட்டு நம்ம வந்து டவுன் ஆகிடக்கூடாது, டவுனாக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் மீட்டமோட போர்ஷன்ஸ் என்ன பாருங்கள், அந்த போர்ஷன்ஸில் வர கொஷின்ஸ் வந்து கரெக்டாக படிக்க பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், இனி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே செகண்ட் மீட்டம்லேயே உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்கோர் தெரியும். சரிங்களா? நிறைய பேர் வந்து யோசிக்கிறது, நான் போன வருஷம் வரைக்கும் நல்லா பண்ணா, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இப்படி மார்க்கு, நம்ம வேற கிளாஸ் சேர்த்து பார்க்கலாமா, வேற டியூஷன் மாற்றி பார்க்கலாமா, ஸோ இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்போவுமே அப்படிதான் இருக்கும். நமக்கு செகண்ட் டேர்ம்ல இருந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான், நீங்கள் நார்மலாகவே இப்படி தான் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களால் முயற்சி பண்ண எடுக்க முடியுமான்றது தெரியும். சரிங்களா? ஸோ டோன்ட் வெரி அபவுட் யுவர் குவார்ட்டர்லி மார்க்ஸ். குவார்ட்டர்லி மார்க்ஸ் என்ன இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுலேருந்து எப்படி ஜாஸ்தியாக மார்க் எடுக்கிறதுன்றத யோசிங்க. சரிங்களா? இது இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் இருக்குது, இதில் என்ன மிஸ்டேக், எதனால எனக்கு மார்க் குறைச்சிருக்காங்கன்ற மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை கேட்கலாம். சரிங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும், அதில் சென்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நானும் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? எல்லா சப்ஜெக்டும் வேணால் மேக்ஸோடது அனுப்புங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸை நம்ம முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இனி வரக்கூடிய டேஸில் கரெக்டாக ஒரு நாளைக்கு இத்தனை சம் டெஸ்ட் எழுதணும்னு முடிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் பேலன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலாம், எல்லா சப்ஜெக்ட்டுமே படிங்க. ப்ளஸ் மேக்ஸ் மட்டும் டெய்லியும் நான் ஒரு 5 சம் இல்லை 6 சம் டெஸ்ட் எழுதிடுவேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வேறு, ஒரு நாளைக்கு 5 சம் தான் நீங்கள் போட சொல்கிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் வேறு. டெய்லி ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்தோ செகண்ட் லெசன்லேருந்தோ ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 கொஷின் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா தான் செகண்ட் மிட் டேர்முக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டூ ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கிறத கேளுங்க, டவுட்ஸ் கேட்க பயப்படாதீங்க, தயங்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேயோ எப்படியாவது நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண பாருங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.